ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மொபைலுக்கு எந்த ஒரு லிங்க்கும் இல்லாம, எந்த ஒரு பேலோடும் அனுப்பாம எப்படி ஹேக் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதால நமக்கு அந்த மொபைல்ல என்ன ஆக்சஸ் எடுக்க முடியும்னா, மைக் ஆக்சஸ் எப்பவும் போல எடுத்துட முடியும், கால் ஆக்சஸ் எடுக்க முடியும், லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ண முடியும், கேமரா ஆக்சஸும் எடுக்க முடியும். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் இங்க ஓபன் பண்ணிக்கிறேன். கைஸ், இந்த டூல் இன்னொரு அப்டேட் சொல்லிடுறேன். டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த டூல் நான் ஃப்ரீயாவே கொடுக்க போறேன். ஏன்னா சொன்னதும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அதனால அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக தான் இந்த டூலை நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது ஃப்ரீயா கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல இருக்கவங்களுக்குலாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஜாயின் பண்ற எல்லாருக்குமே ஃப்ரீயா இந்த டூலும் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வின் பண்றவங்களுக்கு கேஷும் கிடைக்கும், சர்டிஃபிகேட்டும் இருக்கும், இந்த டூலும் ஃப்ரீயா கிடைக்கும். அதனால ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களாம் சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டூலுக்குள்ள போயிடலாம். இப்போ இதை ரன் பண்றதுக்கு சூப்பர் யூசர் யூஸ் பண்ணும். சூடோ கொடுத்து ஸ்கேப்பிங் ஒரு நிமிஷம் இருங்க, ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். டெர்மினலுக்குள்ள கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்கிரீன் பெருசாகும். இப்போ சூடோ கொடுத்து ஸ்கேப்பிங் டைப் பண்ணுங்க. இந்த ஏன் சூடோ கொடுக்குறோம், இது வரைக்கும் எந்த ஒரு டூலுக்குமே நம்ம இந்த மாதிரி சூடோ கொடுத்து நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் நம்ம சூடோ கொடுக்குறோம்னா, இது ஒரு பவர்ஃபுல்லான டூல். இதுக்கு ஆக்சிஸ் ரூட் ஆக்சிஸ் தான் கொடுத்துருக்கோம். ரூட் யூசரால மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். நார்மல் யூசரால இதை ஒர்க் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம முன்னாடி சூடோ கொடுத்து ஸ்கேப்பிங் டைப் பண்ணி என்டர் பண்றேன். இந்த இடத்துல உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டை போட்டு என்டர் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு டூல் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த டூலை யூஸ் பண்ணி மொபைலை மட்டும் தான் ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதை வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். என்ன மாதிரினா, ஒரு ஈத்தர்நெட்ல ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அதை நான் பென் டெஸ்ட் பண்றதுனா நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. அந்த இடத்துல ஈத்தர்நெட் கனெக்ஷன்ல தான் எல்லா சிஸ்டமும் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஈத்தர்நெட் வழியா ஏதாவது ஒரு அட்டாக் நடக்குமா, ஏதாவது ஒரு ஹேக்கர்ஸ் உள்ள என்டர் ஆவாங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாக்குறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வைஃபையோட பேக்கெட்ஸ் எல்லாமே கரெக்டா ஷேர் ஆகுதா, விச் மீன்ஸ் என்கிரிப்டடா ஷேர் ஆகுதா, இல்ல என்கிரிப்டடா இருக்க பேக்கெட்ஸை கேப்சர் பண்ண முடியுதா, அந்த பேக்கெட்ஸ் வச்சு ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த ஒரு டூல் வச்சு பார்க்க முடியும். இப்போ நம்ம மொபைலுக்குள்ள வருவோம். மொபைலை ஹேக் பண்றதுக்கான கமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஈஸியா இருக்கட்டுமே எடுத்து வச்சிட்டேன். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு இந்த இடத்துல போட்டு என்டர் பண்ணிருங்க. ஒரு நிமிஷம், காப்பி ஆக. ஓகே, இப்போ காப்பி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம், ஏன் காப்பி ஆக மாட்டேங்குது? ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணிட்டேன்னா எல்லா இந்த இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வைஃபை சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா டிவைஸோட மேக் அட்ரஸையும் இது ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி அது வழியா ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமாங்கிறத டெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. எதனால சொல்றேன்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஃபயர்வால்ஸ் எல்லாம் வச்சு பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அட்டாக் என்னோட சிஸ்டம்க்கு ஒர்க் ஆகாது. அப்போ மித்த சிஸ்டம்ல ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகும். எதனாலன்னா அவங்க சிஸ்டம்ல வனபிலிட்டி இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கேற்ற ஃபிக்ஸை நான் பண்ணி வச்சிருக்கேன். மித்த சிஸ்டம்ல யாராவது பண்ணாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா இது நடந்துரும். ஆனா மொபைலுக்கு இப்போ வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு ஃபிக்ஸும் கிடையாது. அதனால மொபைலுக்கு இது நடக்குது. இப்படி நீங்க கொடுத்து என்டர் பண்ணதுக்கு அப்புறம் மொபைலோட மேக் அட்ரஸ் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கனெக்ஷனும் எடுத்துட முடியும். அடுத்து இன்னொரு கமெண்ட் இருக்கு. இந்த கமெண்ட் என்ன பண்ணும்னா ஸ்னிஃபிங் பண்ணும். ஸ்னிஃபிங்னா இப்போ நீங்க ஒரு பேங்க் டீட்டெயிலோ ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் பேக்கெட்ஸா தான் ஷேர் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேன், இருங்க. இந்த கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் இதை சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்றீங்கன்னா அது ஒரு பேக்கெட்டா சர்வருக்கு போகும். அந்த சர்வருக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க யாருக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு போகும். இது என்ன பண்ணும்னா, அந்த சர்வருக்கு போறதுக்கு முன்னாடி நடுவுல இருந்து அந்த ஹாய்ங்கிற மெசேஜை தூக்கி எனக்கு கொடுத்துரும். அப்படிங்கும்போது நீங்க என்ன மெசேஜ் பண்றீங்கிறத என்னால பார்க்க முடியும். நீங்க ஹாய்னு போடலாம், இல்ல ஏதாவது பேங்க் டீட்டெயிலோட பாஸ்வேர்ட்ஸ் போடலாம். அந்த மாதிரி விஷயங்களை என்னால பார்க்க முடியும். இப்போ என்டர் பண்ணிருங்க. இப்போ என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்னிஃப் பண்ணிட்டு உங்க மொபைலையும் சேர்த்து நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். மொபைல் எது வழியா கனெக்ட் பண்ணணும்னா டிசிபி வழியா எடுத்து கொடுத்துரும். கனெக்ஷனை டிசிபி வழியா எடுத்து கொடுத்துருச்சுன்னா உங்களால அந்த மொபைல் நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஆக்சஸ் எடுக்க முடியும். கேமரா ஆக்சஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் மைக் ஆக்சஸ், கால் ஆக்சஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது எல்லாத்தையுமே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். முக்கியமா லைவ் லொகேஷன் உங்களுக்கு மானிட்டரிங்லேயே இருக்கும். அந்த போன்ல வேற ஏதாவது நீங்க ஒரு பேலோட இன்ஸ்டால் பண்றதுனாலும் இன்ஸ்டால் பண்ணி விடலாம். அந்த மாதிரி இதையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டூல் நான் சொன்ன மாதிரி கொடுத்துருவேன். யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு அந்த டூலோட ஜிப் ஃபைலையும் காட்டிடுறேன் பாருங்க. சிடி கொடுத்து பேலோடுக்குள்ள போயிடலாம். இதுக்குள்ள தான் நான் அந்த டூலை வச்சிருக்கேன். எல்எஸ் கொடுத்தனா நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ண பேலோடுக்குள்ள
அந்த டூல் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. இது அந்த டூலோட ஜிப் ஃபைல். இது வந்து டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரியே டோர்னமெண்ட் முடிஞ்சதும் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதுவும் பிளஸ் சர்டிஃபிகேட்டும் வந்துடும். இன்கேஸ் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா இதோட சேர்த்து கேஷ் பிரைஸ் நீங்க வாங்குவீங்க. கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். வேற ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னாலும் அதே சொல்லுங்க, அதே நம்ம மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.